வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது 2016இல் வெளியான மிக உணர்ச்சிமிக்க ஜாம்பி த்ரில்லர் ட்ரெயின் டு புசான். ஒரு பயோடெக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தால் ஒரு ஆபத்தான வைரஸ் வெளியேறுகிறது. அந்த வைரஸ் மனிதர்களை சில வினாடிகளில் கொடூரமான ஜாம்பிகளாக மாற்றத் தொடங்குகிறது. சோக்வு என்ற ஒரு பிஸியான பண்ட் மேனேஜர் தனது மகள் சூவானுடன் வாழ்கிறார். வேலை காரணமாக அவளுக்கு நேரம் கொடுக்காத அவர் அவளின் பிறந்த நாளுக்காக புசானில் இருக்கும் அம்மாவை பார்க்க அழைத்துச் செல்ல சம்மதிக்கிறார். அவர்கள் புசான் செல்லும் ரயிலில் ஏறுகிறார்கள். ரயில் கிளம்பும் நேரத்தில் காயமடைந்த ஒரு பெண் உள்ளே ஓடி வருகிறாள். சில நிமிடங்களில் அவள் ஜாம்பியாக மாறி மற்றவர்களை தாக்கத் தொடங்குகிறாள். சில நிமிடங்களில் ரயில் முழுவதும் குழப்பம். யாராவது கடிக்கப்பட்டால் உடனே ஜாம்பியாக மாறுகிறார்கள். சோக்வு தனது மகளை காப்பாற்றுகிறார். அந்த நேரத்தில் அவர்கள் சிலரை சந்திக்கிறார்கள். ஒரு நல்ல மனசுக்காரர் சங் ஹோவா, அவரது கர்ப்பிணி மனைவி, ஒரு பள்ளி பேஸ்பால் குழு, 2 வயதான சகோதரிகள் மற்றும் தன்னைத்தான் காப்பாற்ற நினைக்கும் ஒரு சுயநலமான வியாபாரி. சில நேரத்தில் அவர்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறார்கள். ஜாம்பிகள் பார்வையால் மட்டுமே தாக்குகிறார்கள். ரயில் புசான் நோக்கி செல்கிறது. அது மட்டுமே பாதுகாப்பான நகரம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் நிற்கும் ஒவ்வொரு இடமும் ஏற்கனவே வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஸ்டேஷனில் இராணுவத்தையே ஜாம்பிகளாக மாறியதை பார்த்து அவர்கள் மீண்டும் ரயிலுக்குள் தப்பிக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தை சேர்க்க சோக்வு, சங் ஹுவா மற்றும் ஒரு இளைஞன் பல ஜாம்பிகள் இருக்கும் கோச்சுகளை கடந்து போராடுகிறார்கள். இருள், சத்தம் போன்றவற்றை பயன்படுத்தி அவர்கள் உயிர் தப்புகிறார்கள். ஆனால் உண்மையான ஆபத்து ஜாம்பிகள் மட்டும் இல்லை. பயம் மனிதர்களை சுயநலமாக மாற்றுகிறது. ஒரு கோச்சில் இருந்தவர்கள் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் என்று நினைத்து கதவை திறக்க மறுக்கிறார்கள். அவர்கள் வெளியே தனியாக விடப்படுகிறார்கள். பின்னர் ஒரு பெரிய தாக்குதலில் சங் ஹுவா மற்றவர்களை காப்பாற்றும் பொழுது கடிக்கப்படுகிறார். இறக்கும் முன் தனது மனைவியையும் குழந்தையையும் கவனிக்க சொல்லி சோக்வுவிடம் கேட்கிறார். பயணம் தொடர்ந்து செல்லும்போது பலர் உயிரிழக்கிறார்கள். இறுதியில் புசான் அருகே வந்தபோது ரயில் பாதை தடைப்பட்டிருக்கும். அவர்கள் மற்றொரு என்ஜினுக்கு செல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுயநலமான வியாபாரி உயிர் தப்ப மற்றவர்களை தள்ளிவிடுகிறார். ஆனால் கடைசியில் அவனும் பாதிக்கப்படுகிறான். இறுதி என்ஜினில் நடந்த போராட்டத்தில் சோக்வுவும் கடிக்கப்படுகிறார். இப்போது அவருக்கு நேரம் குறைவு. அவர் ரயிலை புசான் நோக்கி ஓட்டிக்கொண்டே தனது மகளுக்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கும் ரயிலை எப்படி நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். வைரஸ் பரவத் தொடங்கும் போது தனது மகள் பிறந்த நாள் நினைவுக்கு வருகிறது. கண்ணீர் மல்க அவர் தனது மகளை காப்பாற்றுவதற்காக ஓடும் ரயிலில் இருந்து தானாக குதித்து தன்னை பலியாக்குகிறார். இறுதியில் உயிர் பிழைத்தவர்கள் 2 மட்டும், சூவான் மற்றும் கர்ப்பிணி பெண். அவர்கள் ஒரு இருண்ட சுரங்கம் வழியாக நடந்து செல்கிறார்கள். மறுபுறம் இராணுவம் துப்பாக்கியுடன் காத்திருக்கிறது. அவர்கள் ஜாம்பிகளா என்று தெரியாமல் சுட தயாராகிறார்கள். அந்த நேரத்தில் சூவான் தனது பள்ளிப்பாடலை பாட ஆரம்பிக்கிறாள். அதை கேட்ட இராணுவம் அவர்கள் மனிதர்கள் என்பதை உணர்கிறார்கள். அவர்கள் இறுதியாக பாதுகாப்பாக புசானை அடைகிறார்கள். இது ஒரு ஜாம்பி படம் மட்டும் இல்லை. இது அன்பு, தியாகம், மனிதநேயம் மற்றும் குடும்பத்தின் மதிப்பு பற்றி சொல்லும் ஒரு உணர்ச்சிமிக்க கதை. இதுவே ட்ரெயின்